யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட காய்கறி செடியில வந்து ஏற்படக்கூடிய இலைப்புள்ளி நோய்களை வந்து நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படி சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு புடலஞ்செடி. இந்த புடலஞ்செடியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய இலைகள் இருக்கு. இலைகள் இருந்தாலும் வந்துட்டு அது புள்ளிகள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஓட்டையா இருக்கு. நீங்க வீடியோ பதிவில் நல்லாவே அதை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து பூக்கள் வந்து வைக்கிறக்கும் சரி, அதே மாதிரி வந்து சீக்கிரமா இதோட தண்டு பகுதி வந்து அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து எப்படி நம்ம இயற்கை முறையில் வந்து தவிர்க்கலாம் அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளோட செல்ஃப் கேர் தமிழ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து அதை சரி செய்யறதுக்கு நம்ம எளிமையாக நம்மளோட வீடுகளில் எப்பவுமே நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த சாம்பலை தான் வந்து பயன்படுத்த போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த சாம்பலில் வந்து அதிகமான சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. இந்த சாம்பலில் வந்து நம்ம வந்து தண்ணியில் கரைச்சி நம்ம இலைகளுக்கு தெளிக்கிறப்போ அந்த இலைப்புள்ளி நோய்கள் எல்லாமே வந்து செத்துரும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சாம்பலை வந்து லைட்டாக தண்ணி விட்டு நல்லா வந்து கரைச்சிக்கலாம். நீங்கள் இப்போ சாம்பலில் வந்து தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்குங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, தேவையான அளவு ஃபுல்லாக நீங்கள் வந்து தண்ணி வந்து ஊற்றிடுங்க. இப்போ வந்து நல்லா வந்து கரைச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இதோட இலைகளில் நீங்கள் மேல் பகுதியில் வந்து நல்லா படுற மாதிரி ஃபுல்லாக வந்து ஊற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக வந்து வாரத்தில் 2 முறை வந்து நீங்கள் ரெகுலராக இதை வந்து பயன்படுத்தணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த இலைகள் வந்து இலைப்புள்ளி நோய்கள் முழுமையாக மறைஞ்சு நார்மலாக எப்பவும் போல இலைகள் வந்து மாற ஆரம்பிக்கும். அதனால தொடர்ச்சியாக வந்து நீங்கள் இதை பண்ணிக்கிட்டே இருங்க. இது நீங்கள் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம மற்ற நோய்கள் எதுவுமே வந்துட்டு இந்த இலைகளை தாக்காது. இந்த செடிகள் வந்து நல்லா வளர்றதுக்கு இது வந்து பயன்படும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட செடிகளுக்கு இதை பயன்படுத்தி பாருங்கள். எப்படி ரிசல்ட் வந்து உங்களுக்கு காட்டுச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோவை மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட செல்ஃப் கேர் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.